ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய தேர்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். கொஞ்சம் லேட்டாக தான் சொல்கிறேன், பரவாயில்ல, எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் இந்த சேனல் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். மூவிலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹாஸ்டலில் விடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அங்கே ரொம்ப லேட்டானதுனால அந்த கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீ எப்படி போவ, வேணா வந்துட்டு என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறப்போ, நான் ஏறி குதிச்சே போயிடுவேன்னு சொல்கிறப்போ, ஏம்மா கை காலை உடச்சிக்கிறாதம்மா தாயே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, வேணா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்க. இவன் விட்டால் எல்லாரையும் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணிடுவான் போலதுக்கு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் செவரேறி குதிச்சுட்டு, வரட்டா அலெக்ஸ் பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அடியே பார்த்து போடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு பாய் காமிச்சிட்டு போகிறான். இப்படி காலையில் ஆயிடுது. வெள்ளக்காரம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தலையில் கொடுத்துற கொண்ட ஊசி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் தான் அப்படியே நம்ம ஹீரோ வாங்கி வச்சுக்கிறாரு. இப்படி நம்ம ஹீரோயின் காலில் ஜாகிங் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இது மாதிரி கெஃபேக்கு வர சொல்கிறாங்க. கெஃபேக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க இவ்வளோ காலையில் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டா போல இருக்குது அந்த பொண்ணு ஜெனி. இது மாதிரி இந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு நீ கிளம்பு, இனிமேல் நீ வேலைக்கு வர வேணான்னு சொல்ல, இதெல்லாம் ஜெனி தான் பண்ணி வச்சுருக்கா. நம்ம ஹீரோயின் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறா, இருந்தாலும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் சோகமாக போயிட்டுருக்கா. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இதே மாதிரி வீட்டில் வர பணம் பிரச்சனை கஷ்டமாக இருக்குது, அது மாதிரி பணம் கொடுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோ காலையில் கெஃபேக்கு வரான். வந்துட்டு இது மாதிரி ஹீரோயினை தான் தேடி பார்க்குறான். ஹீரோயினை காணோம். அப்படியே அந்த பிளேட்டை லைட்டாக பேச்சு கொடுத்துட்டு, இது மாதிரி எங்கே போனா ஹீரோயின், அவளை பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஜெனி சொல்கிறா, அவள் வேலையை விட்டு போயிட்டா, நாங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி சரி அப்படியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சோகமாகிடுது. இங்கே ஜெனிக்கு தன்னை அவன் கண்டுக்கலையே அப்படின்ற மாதிரி காண்டாகுது. நம்ம ஹீரோ அந்த தலையில் இருக்க அந்த கொண்ட ஊசியை எடுத்துகிட்டு தான் கெஃபேக்கு போயிருப்பான். இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, என்ன ஆச்சு, நீ வேலையை விட்டு போயிட்டியாம்ல அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால் எனக்கு டைம் கிடையாது ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோ சொல்கிறான், சரி நீ ஆக்சுவலி காசு கொஞ்சம் பாக்கி இருக்கு இல்லையா நம்ம ஹீரோயின்ட்ட, அதுக்கு பதிலாக நீ எனக்கு சைனீஸ் கிளாஸ் எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினும் கண்டிப்பாக எனக்கு ஈவினிங்கில் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், என்னோட லைப்ரரி வந்துருங்க, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பார்க்கணும், அதுக்காக தான் இப்படியெல்லாம் பிளான் போட்டுட்டு மீட் பண்ணுறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படியே நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க லைப்ரரி போகிறாங்க நம்ம ஹீரோக்காக பாடம் நடத்துறதுக்கு. நம்ம ஹீரோவும் டைமுக்கு வந்துடுறாரு. பட் இருந்தாலும் அந்த லைப்ரரியில் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய அந்த கார்டை ஸ்கேன் பண்ண தான் உள்ளே போக முடியும். இப்போ நம்ம ஹீரோ நிற்கிறப்போ உங்கள்கிட்ட லைப்ரரி கார்டு இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்தா ரீச்சே ஆகலை. அந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஜெனி வராங்க. ஜெனி வந்தோடனே அவளை ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, இது மாதிரி நான் லைப்ரரிக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, அவள் டேரெக்டாக கேட்டா, நீங்கள் ஹீரோயினுக்காக தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம்மா ஃபோன் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்கிறப்போ, அவள் எப்போயோ காலேஜை விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து அந்த பிள்ளைக்கிட்ட கொடுக்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை காணோம். அதுக்கப்புறம் தான் கால் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா ஃபோனில் ஏதோ ஒரு ஃபால்ட்டு, அதனால் நம்ம ஹீரோயினால் கால் பண்ண முடியல. டக்குன்னு ஒரு ரிப்பேர் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போய் காமிக்கிறா. அவங்க ஃபோன் அவள்தாம்மா சோலி முடிஞ்சிச்சு, புது ஃபோன் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டருன்னு அவள் மென்ஷன் பண்ணுறா. அந்த பொண்ணு வருது. அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் வாங்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறா. இது மாதிரி நான் லைப்ரரியில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் எதுக்கு வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைம்மா நீ வெளியே போயிட்டதாக சொன்னாங்க, நானும் தான் லைப்ரரிக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் இது மாதிரி நாளைக்கு வந்துடுங்க லைப்ரரிக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் லின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் கிட்ட இன்றைக்கி ஒரு ஒர்க்கருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ஒர்க்கு வந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ட்ரெஸ் எல்லாம் நான் தரேன், அந்த ட்ரெஸ் தான் நீ போட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுறாருனா, அந்த ஹாஸ்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பேர் ஆனின்னு சொல்லிட்டு, எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், அவள் இன்றைக்கி காலேஜ்க்கே வரலையே அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளை எக்கத்தப்பா வர போட்டு கொடுத்துடுது. இப்படியே நம்ம ஹீரோயின் ஒர்க் வந்திருக்காங்க. ஒரு ஆர்ட் கேலரி தான். அங்கே அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்கவுங்க அந்த லாங்குவேஜில் நம்ம ஹீரோயினுக்கு சொல்கிற டாஸ்க்கு தான். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் என்ட்ரி கொடுக்குறாரு.
அங்கே இருக்க பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் வந்து நம்ம லின்னை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நம்ம லின்னும் மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தான் போல இருக்குது. இப்படி நம்ம ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு வந்து லின்னை அறிமுகப்படுத்தி வைக்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ வருவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொஞ்சம் மாடல் ட்ரெஸ் வேறு போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்டன் ஆக நம்ம ஹீரோயின் எப்படி நம்ம ஹீரோ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கன்ஃபியூஸ் ஆக அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் செம்ம சூப்பராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வாயை விட நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவனும் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுமா இவங்களுடைய வந்து அங்கிள் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப்லாம் பயங்கரமாக ஒரு பணக்காரி மாதிரி கொடுத்து வச்சுற நம்ம ஹீரோ வந்து வந்து கங்க்ராச் பண்ணுறதுக்காக கையை கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு கையெல்லாம் நடக்குது. அப்படியே நம்ம ஹீரோ கங்க்ராச் பண்ண அவனுக்கு தான் பசிக்குதே நீ போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம லின் அனுப்பி வைக்க நல்லா வசமாக சிக்கிட்டேன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவளுக்கு போகிற ஏறிடுது. என்னம்மா இவ்வளோ பெரிய பணக்காரியா எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க அவர் பாட்டில் ஏதோ அடித்து விட்டுட்டாரு எதையும் நம்பாதீங்க அதெல்லாம் போய் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல சரி சரி நான் வந்து இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுற ஒர்க்குக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஹீரோ ஒரு ஓவியத்தை காமிச்சு இதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள் இந்த ஓவியம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் செம்மையாக சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே பிடிச்சிக்குது. நம்ம ஹீரோ சொல்கிறான் எங்கள் அண்ணன் ஒரு ஆர்ட் பண்ணியிருக்காரு அதை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளட்டு வர மாதிரி இந்த ஹார்ட்டை காமிக்க நம்ம ஹீரோயினுக்கு தான் பிளட் ஹோபியாக இருக்கே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க கீழே. எப்படியே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் லின்னும் தான் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிறாங்க. லைட்டாக அசைஞ்சால் கூட ரெண்டு பேரும் போட்டி போட்டு அவளை வந்து பார்த்துக்கிறாங்க. இப்படியே வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிராஷ் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம லின்னுக்கு ஒரு கால் வருது. வெளியே போய் பேசினா அவள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஒரு பாரில் குடிச்சிட்டு இது மாதிரி வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவள் ஒரு அலப்பறை பண்ணிகிட்ருக்க. இங்கே லின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கையெல்லாம் குளிருமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தோன்னே ஐயோ தப்பாக நினச்சிக்கிறாளோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையெல்லாம் போத்தி விட இப்போ லின்னு வந்துட்டு இது மாதிரி எனக்கு ஒரு எமர்ஜென்சி அதனால நான் போகிறேன் அவளை கொஞ்சம் டேக் கேர் பண்ணி வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஓகே நான் இவளை பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இந்த பக்கம் ஹீரோயினை கேட்குறான் எதுக்காகமா இப்படி வந்து மயக்கம் போட்டு விழுந்தான்னு சொல்லி கேட்குறப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து டெலிவரி ஆகிறப்போ இது மாதிரி வந்து அவங்க டெலிவரியில் வந்து அந்த பிளட் லாஸ்னால இறந்து போயிட்டாங்க அதனால தான் எனக்கு பிளட்டை பார்த்தா வந்து அலர்ஜி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ சொல்கிறான் எப்படி நான் வந்து இந்த கட்டைக்கால் வச்சுருக்கணும் அது எனக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து நீயும் பிளட்டை பார்த்து அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும் ஓவர் கம் பண்ணி வரணும் அதை அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இங்கே வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்தவன் அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு லவ்வர் இருந்திருப்பான் போல இருக்குது. அவன் தப்பாக பேச அங்கே ஒரு சின்ன ஒரு சண்டையாக போயிடுது. அப்படி இவங்களுக்குள்ள அந்த பழைய காதல் அவங்க நெருக்கமாக இருந்தது அதெல்லாம் பேசி வேறு இவங்களாம் பயங்கரமாக ரோட்லேயே நின்று சண்டைக்கு போட்டுக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோ ரொம்ப லேட்டானதுனால தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஏன்னா அன்றைக்கி ஹீரோயின் எகிரி குதிச்ச மாதிரி கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து அவங்க ஒரு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கேஷுவலாக பேசுகிறப்போ நம்ம ஹீரோக்கு எதுக்கு பியர்டு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நம்ம ஹீரோ வேணால் டச் பண்ணி வேணால் பாரு எங்கள் அப்பாவுக்கும் வந்து பியர்டு இருந்துச்சு இப்போ நான் அதுக்காக தான் வச்சுருக்கேன் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து பியர்டை எதுவும் முன்ன பின்ன பார்க்காத மாதிரி டச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியுது ரெண்டு பேருக்கும் நம்ம க்ளோஸ் ஆகிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரெண்டு பேர் பார்த்துட்ருக்க நம்ம ஹீரோ கிஸ் பண்ணலான்னு வரான். நம்ம ஹீரோயின் எப்படா இது நடக்கும் தான் காத்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. டக்குன்னு கண்ணை மூட நம்ம ஹீரோனுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணி விட்டுட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ தான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ரொம்ப வெக்கமாக வருது. அப்படின்னா நம்மளையும் லிசன் பண்ணிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு பூனையோட ஃபோட்டோ இருக்குது. அது பேர் வந்து மியாவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனோட பூனை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பூனையை பற்றி சொல்கிறான். அந்த பூனையும் வந்து இந்த சீரியலில் வரும். இப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுறாருனா ஹீரோயினுக்காக நைட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. திரும்பவும் ஜெனியை கூப்பிட்டு எங்கே போனால் என் பொண்ணு எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமாமான்னு சொல்லி கேட்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிவிட்டுட்டு உங்கள் பொண்ணு யாரையோ லவ் பண்ணுறா பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போயிருப்பா அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க காலையில் தான் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க கிளம்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரி கொளுத்தி விட்டுட்டு போக இங்கே அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பக்குன்ற மாதிரி இருக்குது. இங்கே ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு படுமா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு குஷி தாங்க முடியல. நம்ம ஹீரோ மேலே அந்த அளவுக்கு உங்களுக்கு காதல் வந்துருச்சு. இப்படி நம்ம ஹீரோ நைட் ஃபுல்லாக உட்காந்து அவனோட ஆர்டிடெக் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இங்கே ஹீரோயினுக்கு தூக்கமே வரலை. நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா பாவம் அந்த குளிர்லேயும் வந்து அந்த ஹாஸ்டல் முன்னாடியே தன்னோட பிள்ளைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி நம்ம ஹீரோ பால் குடிச்சிட்டு இருக்கானா
அந்த பால் வந்து காலியாகிடுது. எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறப்போ நம்ம ஹீரோயின் நல்ல பிள்ளையாக அந்த பால் எடுத்துகிட்டு வராங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து குடிச்சிட்ருக்கான். இப்படி நம்ம ஹீரோ குடிச்சிட்டு பார்த்தா அவன் முகத்தில் வந்து மீசை முளைச்சிருக்கு அந்த மில்கில். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் துடைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸ் எல்லாம் வருது. நம்ம ஹீரோ கையவே விடாமல் நம்ம ஹீரோயினே பிடிச்சிட்ருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்து பார்த்து சிரிக்க இப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து ஹக் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு வெக்கம் தான் வருது, கோவம்லாம் வரமாட்டுக்குப்பா. நம்ம ஹீரோ கிஸ் பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டு தான்ப்பா கிஸ் பண்ணுறாரு. அந்தளவுக்கு ஜென்டில்மேனாக இருப்பார் போல இருக்கு. நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுறாரு. இப்படியே உங்களுக்குள்ள ரொமான்ஸ்லாம் நடக்க சரி போய் தூங்கு காலேஜ் போகணும் இல்லையா, குட் நைட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயின் வைக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே குதிச்சுக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் அப்பா பொண்ணை காணும்னு சொல்லிட்டு வர நான் காத்துக்கிட்டு இருக்காரு. இப்படியே வந்து காலையில் ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்து ஏதோ பேப்பரில் ஏதோ எழுதிட்டு ராக்கெட் மாதிரி விட போகிறான். நம்ம ஹீரோயின் டீலாம் கொண்டு வந்து கொடுக்குறாளா, அதை குடிச்சிட்டு அதில் ஏதோ விஷ் பண்ணி அந்த ராக்கெட்டை பறக்க விட்றாங்க. லவ்வே சொல்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ரொமான்ஸாம்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த குட்டை பாவடையை போட்டுட்டு வர ஏதோ ஜிப்பு போட முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க நம்ம ஹீரோ போட்டு விட இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமாக வருது. அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து ரசிக்க இப்படியே வந்து காலையிலேயே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கேட்குறான், எதுக்கு வந்து நீ இந்த ட்ரெஸ்ஸில் காலேஜ் போனால் நல்லா இருக்காது, நீ வந்து வேறு ஏதாவது ட்ரெஸ் போட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் நான் ஜாக்கெட் வச்சுருக்கேன் அதை நான் போட்டுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்படியே அவள் பேக்கை வந்து நம்மளோட லின்னோடைய காரில் விட்டுருப்பா. நான் அப்போ லின்னோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் லின்னு பார்த்தா அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து காலையில் கொஞ்சிக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க. நம்ம ஹீரோயின் வந்து நாக் பண்ணோன்னே தான் 2 பேருக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவள் பேக்கெல்லாம் வாங்கிட்டுருக்கா. நம்மளோட லின் வந்து நானே உன்னை காலேஜில் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மேலே ரொம்ப டேக் கேர் பண்ணி பேசுகிறான். காசெல்லாம் கொடுத்துட்டு அவன் உடம்புக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறப்போ இங்கே வந்து அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன பிக்கப் பண்ணிடப்போறான்னு சொல்லிட்டு பயந்துட்டு நானே கொண்டு போய் இந்த பிள்ளையை விடுறேன்னு சொல்லிட்டு கீழே வந்தோடனே எனக்கு ஒர்க் இருக்குது நீயே போய்க்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் புரியுது. ஏதோ ஜெலஸில் அந்த பிள்ளை பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ அண்ணனை காமிக்க நம்ம ஜெனி என்ன பண்ணுறான்னா இங்கே இன்டர்வியூக்காக வரா. நம்ம ஹீரோவுடைய கம்பெனியில் வந்தால் நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஒரு மார்க்கமாக பார்க்க அவன் கொஞ்சம் பொறுக்கி மேலே தான் நடந்துக்கிடுவான். கண்ணத்துலேயே நம்மளுடைய ஜெனி வச்சுட்டு போகிறா. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அந்த சைனீஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம ஹீரோ கொஞ்சம் தப்பாக சொல்ல இன்போசிஷன் மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதாவது எழுதிட்டு வாங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோ நான் உன்னை லவ் பண்ணுறமா பைத்தியமா அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதி வைக்க நம்ம ஹீரோயினுக்கு வெக்கம் தாங்கலை. என்ன நீ படிக்கிறப்போ இப்போ தான் விளாடுவியா, ஒழுங்கு மரியாதை இம்போசிஷனை 100 தடவை எழுதி காமி என்கிட்ட அப்படின்னு ஏதோ சீரியஸாக சொல்கிற மாதிரி தன்னோட காதில் 10 தடவை 100 தடவை எழுத வச்சுக்க பார்க்குறாங்க. இப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஹாஸ்டல் வராங்க. அவங்க அப்பா நிற்கிறத பார்த்துட்டு என்னப்பா எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அப்பா சொல்கிறார் நைட் ஃபுல்லாக நான் இங்கே தான் இருந்தேன், நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி சத்தம் போட இல்லைப்பா எனக்கு வந்து இந்த பிளட் ஹோபியா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா, வேலை செய்கிற இடத்துல எனக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துடுச்சு, ஹாஸ்பிட்டல் போனேன், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ப்ரிஸ்கிரிப்ஷனை கூட பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ பேக்கை வாங்கி பார்க்குறாரு. கையில் இருக்க பேக்கை அதில் ஒரு குட்டர் ட்ரெஸ்ஸு ஷீல்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு என்னம்மா இது மாதிரி தான் போட்டுட்டு நீ வேலை செய்யறியா, இப்படி ஒரு வேலையை செய்யவே வேணாம், குடும்ப மானத்தை கப்பலை ஏற்றிக்கிட்டு இருக்கே. ஏன்னா அப்பா கொஞ்சம் கிராமத்தால் தான் இப்படி சத்தம் போட்டுட்டு போக மறுநாளே நம்ம ஹீரோயினை பார்க்க வரான். வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இந்த கிஃப்ட்டை நீ இப்போ ஓப்பன் பண்ணாத, நான் போனதுக்கப்புறம் நீ ஓப்பன் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபாரினுக்கு போகிறேன், நான் வரதுக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆகும், ஒரு ஒர்க் விஷயமா போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ எக்ஸாம்லாம் நல்லா பண்ணுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல நீ போயிட்டு எனக்கு மறக்காமல் கால் பண்ணு, நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே காதல் மலையை பொழிஞ்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சும்மா விடுவாளா, நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணி வேற அனுப்பி வைக்கிறா. நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ ரெட் கலரில் ஃபோன் நம்ம ஹீரோயினுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் ரெட்டை வந்து ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோயினும் ரொம்ப குஷியாக ஆயிடுறாங்க. இப்படியே வந்து காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் வந்து கிட்டார் வாசிக்கிற ஒருத்தவங்க வந்து மிஸ் ஆகிறாங்க, வரலை. அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோயினை தான் கூட்டிகிட்டு வராங்க. என்னதான் ஹீரோயினுக்கும் இவளுக்கும் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணுறா. இப்போ பாடுறப்போ நம்ம ஹீரோயின் தான் கிட்டார் வாசிக்கிறா. அதனால் இவளுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது, இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணை நம்ம வந்து ரொம்ப தப்பாக டீச் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து பேச்சு கொடுக்குறா. இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் சாரி, அன்றைக்கி வந்து ஹீரோ வந்தான், நான் தான் வந்து தப்பாக சொல்லி லைப்ரரியிலேருந்து அவனை அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அண்ணன் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவுக்கு வந்து ஆல்ரெடி சுவிட்சர்லாந்தில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வேணா கேட்குறானா ஹீரோவை லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் நாங்கள் லவ் பண்ணுறோம் டேட்டிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போ கூட இவன் வந்து அவனுக்கு ஒரு லவ்வர் இருக்குது சுவிட்சர்லாந்துலன்றதை இவன் மென்ஷனே பண்ணலை. இப்படி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா
அவங்களுக்கு காலேஜ் வந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு செமஸ்டர் லீவ் விட்றாங்க. அதனால அவங்க ஊருக்கு கிளம்ப நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணி நம்ம ஹீரோயின்ட்ட பேசுகிறப்போ, அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இந்த நம்பர் ட்ரெயின் வருது, அந்த நம்பர் ட்ரெயின் போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இங்கே ஹீரோயின் வந்து நான் காலேஜில் தான் இருக்கேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட போய் சொல்ல, நம்ம ஹீரோ எங்கே இருக்க உண்மையை சொல்லுன்னு சொல்கிறப்போ, நான் வந்து லீவுக்கு ஊருக்கு போயிட்டுருக்கேன்ப்பா, இங்கே டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணுறது செம்ம கூட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து ஃபாரின்லேருந்து திரும்ப வந்து சைனாவே கிளம்பி வந்துடுறான் நம்ம ஹீரோயினை பார்க்க. ஏன்னா அவள் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறீங்க அலெக்ஸிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னம்மா நீ நான் உன்னை சரியாக டேக் கேர் பண்ணிக்கல, நீ இவ்வளோ கஷ்டப்படுற பாரு அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்போ டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க, எனக்கு டிக்கெட் கிடைச்சிடும் நான் கிளம்பிடுவேன் எங்கள் கிராமத்துக்குன்னு சொல்லிட்டு இவன் டிக்கெட் கவுண்டர் ஆண்ட போக, அங்கே போய் பார்த்தா இவள் வாலெட்டே காணோம். எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் கிட்ட கேட்குறான். நான் திரும்ப வந்து பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் இவ ஏதோ லூஸு வளர்றா, மற்றபடி ஒன்றும் நினச்சிக்காதீங்க, என் ஆளை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே பாரு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாத, உனக்காக தான் நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், நான் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறேன் நீ போ அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி இவ கோவமாக சொல்ல, இங்கே பாரு நான் தான் உன்னை சரியாக பார்த்துக்கல அப்படின்னு இவன் சென்டிமெண்ட்டாக பேசினோடனே நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் கொண்டு போய் அவன் வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நாளைக்கு அனுப்பி வைக்கலாம் பிளான் அவனுக்கு. அப்படியே அவள் பேக்கை பார்க்குறான். அவள் பேக்கை பார்த்தா அந்த ஜிப்பெல்லாம் பிஞ்சு போயிட்டு ரொம்ப வந்து கவலைக்கிடமாக இருக்குது. நம்ம ஹீரோ நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறா, அப்படி நம்மக்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேக்காலேன்னு சொல்லிட்டு அவனே ஒரு புது ஸ்வீட் கேஸ் வந்து ரெடி பண்ணி அவளுக்கு வைக்கிறான். இப்போ ஒரு 4-5 நாளாகவே தூங்காமலே இருந்திருப்பா போல இருக்குது. நம்ம ஹீரோ சரி நிலைமை புரிஞ்சுட்டு அவனே வந்து அவன் ஷோல்டரில் அணைச்சி தூங்க வச்சுக்கிறான். இவ்வளோ லவ்லியாக இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவள் கிராமத்துக்கு வந்து நம்ம ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணுறா, இந்த மாதிரி நான் வந்துட்டேன், நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத, எனக்கு தயவு செய்து கால் பண்ணிட்டாத, நானே உனக்கு கால் பண்ணுவேன், எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சால் தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே வந்தோடனே தம்பி தான் இருக்கான். தம்பி வந்தோடனே வந்து அப்பா வெளியே போயிருக்காரு, நீ ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னு தெரில, கும்மட்டுக்கிட்ட வாந்தி வருது. ஸ்டாப், நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான வாந்தி கிடையாது, அவளுக்கு வந்து ஏர் சிக்னஸ் வந்திருக்கு. அதனால வந்து அவளுக்கு சுத்தமாக ஒத்துக்கிடவே இல்லை. இப்படியே இருந்துட்டு கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு இந்த மாதிரி வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ராசரி வாங்கிட்டு வரா. அவங்க அப்பா வந்தோடனே நீ ஃப்ளைட்டில் வந்தேயாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் ஆமாப்பா டிக்கெட் கிடைக்கல அதனால ஃப்ளைட்டில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய பணக்காரங்களையே ஃப்ளைட்டில் வர்றதுக்கு உனக்கு ஏது காசு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா நான் சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவளுக்கு கொம்மட்டிக்கிட்டு வாந்தி வருது. எல்லாரும் அப்பாவும் என்ன நினைப்பாங்க, அதே தான் ஒழுங்கு முறையாக ஹாஸ்பிட்டல் வந்து உன்னை ஃபுல் செக்அப் பண்ணுன்னு சொல்கிறப்போ, இல்லைப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு ஏர் சிக்னஸ் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அப்பா சொல்கிறாரு குடும்பமானத்தை வந்து கப்பல் ஏற்றிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி ஃபோனையும் கார்டையும் காமிக்கிறாங்க. இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனு டெபிட் கார்டு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, இது நீயா சம்பாரிச்ச அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, நம்ம ஹீரோயின் பெட்டியை பார்த்தா அதை பார்த்தா ஓப்பன் பண்ணி கிடக்கு. அப்பா உங்களுக்கு மேனஸே இல்லையா, என் பெட்டியை நீங்கள் ஏன்ப்பா செக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. அந்த சாக்கில் இவர் என்ன பண்ணுறாருனா, நம்ம ஹீரோயின் லாஸ்ட்டாக நம்ம ஹீரோக்கு டயல் பண்ணியிருப்பா, அந்த நம்பருக்கு டயல் பண்ணிவிட்டு நீங்கள் யார்ப்பா பேசுகிறீங்க, நான் ஆனியோட அப்பா பேசுகிறேன், நீங்கள் யார் பேசுகிறேன்னு சொல்லி கேட்டால், நான் ஆனியோட பாய் ஃப்ரெண்ட் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். நீ என்னடா பெரிய பாய் ஃப்ரெண்டு, நீ பணத்தை கொட்டி கொடுத்தா என் பொண்ணு உன் பின்னாடி வந்துடுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, அவள் சின்ன பொண்ணு, அவள் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கா, ஒழுங்கு மரியாதை நீ அவளை விட்டு விலகிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டு வேற உடச்சிடுறாரு. இந்த சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்போ, உனக்கு கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருப்பேன், என்கிட்ட நிறைய கடன் இருக்குது, அதுக்காக நீ இப்படிலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லைம்மா, நான் என்னப்பா செய்கிறது, எனக்கு வந்து அலெக்ஸை பிடிச்சிருக்கு, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ உங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்து கன்னத்திலே அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பொண்ணை அடிச்சதுன்னு நினச்சி அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு வந்து எதுவும் சரியில்லை, அவங்க அப்பா ரொம்ப கோவமாக பேசிட்டாரு, கண்டிப்பாக வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஹீரோயினை பார்க்க கிளம்புறான். இங்கே வந்து தம்பி திட்டுறான், நீ ஒருத்தன் லவ் பண்ணுறன்றது சரிதான், நீ வர்றப்ப ஏர்போர்ட்லேருந்து அந்த டேக்கை வந்து பிக்காமல் விட்டுட்டா, அதான் அப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்கிறப்போ ஹீரோ ஹீரோயினை தேடி வராரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ செங்கல்பட்டு இருக்குன்னா செங்கல்பட்டு வந்து நிறையா ஊருக்கு வந்து டிஸ்ட்ரிக்டாக இருக்குது, அது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்காரு. பட் ஹீரோயினோட பர்டிகுலர் ஊர் என்ன, அட்ரஸ் என்ன, பேர் என்னன்றது அவருக்கு தெரியல. இது மாதிரி ஒவ்வொரு தெருக்குள்ளேயும் போங்க, நான் வந்து ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஒவ்வொரு தெருக்குள்ளேயும் நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நைட் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி பண்ண போகிறப்போ நான் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ போயிட்டு அவனை பார்க்க போகிற, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோடனே நான் ஷெங்காயே கிளம்புறேன்
கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. அதெல்லாம் ஒன்றும் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறப்போ சைக்கிளை எடுத்துகிட்டு நான் தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இவ போகிறா. இவ வந்து அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போகிட்டு இருக்கா. அப்போ அவன் தம்பி பின்னாடி வந்துட்டு நீ என்ன லூஸா, பணம் இல்லை ஒன்றுமே இல்லை, இந்த ஓட்ட சைக்கிளை வச்சுட்டு நீ வந்து எப்படி வந்து அந்த டிஸ்ட்ரிக் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக் தான் நம்ம ஹீரோயின் போகணும்னு சொல்கிறான் அந்த தலைநகரத்துக்கு. அப்படியே வந்து அவன் தம்பி கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்துட்டு அந்த டிஸ்ட்ரிக் பேர் கஞ்சோரி. இப்படி வந்து நம்ம ஹீரோயின் 7 கடல் 7 மலையெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோக்காக போய்கிட்டு இருக்காங்க ஃபோன் பேசணும்னு சொல்லிட்டு. அப்படியே போகிற குப்பை வண்டி எல்லாத்துலேயும் ஏறி ட்ராவல் பண்ணி போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலில் நம்ம ஹீரோயினுக்காகவே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கேயாவது அவள் காண்டாக்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக அந்த கஞ்சோரின்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு டெலிஃபோன் பூத்தில் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியல. நீ நல்லா தான் இருக்கியா, உங்கள் அப்பா வந்து ரொம்ப கோவமாக பேசினாரே, உனக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்கிறப்போ எங்கள் அப்பா கொஞ்சம் அப்படிதான்ப்பா கோவக்காரரு, நீ மன்னிச்சிடு, நீ எங்கே இருக்க, இன்னும் வந்து அப்ராட்டில் தான் இருக்கியான்னு சொல்லி கேட்க, இல்லை நான் கஞ்சூரியில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ தங்கிட்டு சொல்ல, என்ன சொல்கிற நீ, நான் 400 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி நான் கஞ்சூரி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ லொக்கேஷன் சொன்னோடனே கரெக்டாக நம்ம ஹீரோயினை பார்க்க வந்துடுறான். நம்ம ஹீரோ ரொம்ப சத்தம் போடுறான், 400 கிலோமீட்டர் ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக வந்திருக்கே, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறப்போ, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், உனக்கு ஃபோன் பேசுறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் தெரியுமா, அப்படியே ஷெங்காயே போயிடலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்போ இப்படியே நம்ம ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோக்கு உடம்பெல்லாம் பயங்கரமாக கொதிக்குது. நம்ம ஹீரோயினுக்காக இவன் வந்து ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சிருப்பான், இங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் ஒத்துட்டு இருந்திருக்காது, அதனால தான் நம்ம ஹீரோக்கு ஃபீவர் வந்திருக்கு. இப்படியே இவங்க 2 பேரும் ஒன்றா பார்க்குறதோட இந்த எபிசோட் எங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை இவ்வளோ லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போனால் நம்ம ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை கை கழுவி விட்டுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு தேவதாஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க.